இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா திமுக கூட்டணி வலுவா இருந்துச்சு, இணைப்பு பலமா இருந்துச்சு. ஆனா இப்ப அதுல சில நெருடல்கள் ஏற்பட்ட மாதிரி தெரியுது. ஒண்ணு, இந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் போராட்டத்தை திமுக தோமுசா அவங்களுடைய அணி மட்டும், அவங்களுடைய தொழிற்சங்கம் மட்டும் அதுல கலந்துக்கிறல, கருங்காலி வேலை செஞ்சாங்க. இன்ஃபேக்ட் அவங்க இதே கோரிக்கைகளுக்காக அதிமுக போராடினவங்க இப்ப கருங்காலி வேலை செய்யறாங்க. அது ஒரு கோபம் மற்ற எல்லாருக்குமே இருக்குது. ஐஎன்டிஎஸ் யூனியன் அதுல இருக்குது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் சிஐடி இருக்குது, சிபிஐனுடைய ஏஐடிஎஸ் இருக்குது, பிசிகாவுடைய மதிமுகவுடைய அந்த மனிதநேய மக்கள் கட்சி, முஸ்லீம் லீக், இது இந்த இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், இவர்களுடைய அணிகள் மட்டும்தான், அந்த தொழிற்சங்க அணிகள் மட்டும்தான் அந்த போராட்டத்திலிருந்து விலகி நிற்கிறாங்க. மற்றவங்க இருக்கிறாங்க. கலைஞர் இன்னொரு சிறுபான்மை ப்ரோக்ராம்ல நிறைய இபிஎஸ் கலந்துக்கிறாரு. அந்த வாக்குகள் மாறுமா சார்? இப்போ பிஜேபியில இருந்து விலகி கண்டிப்பா மாறும். உங்களுக்கு சொல்றேன் நான், சிறுபான்மை வாக்கு வங்கி அதுல உடைப்பு ஏற்படும். என்ன காரணம் சொல்றேன்னா, இந்தியாவில பொதுவா ஒரு பேட்டர்ன் உருவாயிருக்கு. நான் கர்நாடகா தேர்தல இருந்து அதை பாக்குறேன். சிறுபான்மையினர் தங்களுடைய வாக்குகளை சிதற விடாமல் பாஜகவுக்கு எதிராக இருக்கக்கூடிய அணிக்கு கன்சாலிடேட் ஆகுறது அப்படிங்கிற ஒரு பேட்டர்ன் உருவாயிருக்கு. அவங்க கிளவரா ஒரு முடிவெடுத்து கர்நாடகாவில மதசார்பற்ற ஜனதாதளத்துக்கும் பாஜக காங்கிரசுக்கும் இடையே பிரிந்து நின்றதை தவிர்த்து ஒட்டுமொத்தமா காங்கிரஸ் கட்சியோட இவங்க போனதுனாலதான் பாஜகவுக்கு பெரிய தோல்வி ஏற்பட்டுச்சு. அந்த பேட்டர்ன் இங்க வர்றதுக்கு சான்ஸ் இல்லை. ஏன்னா இங்க பாஜக போட்டியிலே இல்ல. இங்க போட்டி என்பது அதிமுகவுக்கு திமுக கிடையாது. அப்படிங்கிறப்ப அவங்க ரெண்டு பேரும் கன்சாலிடேட் ஆகிற பொசிஷனே இருக்காது. அவங்க ரெண்டு பக்கமும் போறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க. பொதுவா தமிழக மக்கள் மத்தியில இந்த 30 மாத திமுக ஆட்சியின் மீது இருக்கக்கூடிய கடுமையான அதிருப்தி, ஆன்டி இஸ்லாம் கட்சி இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, அது நிச்சயமா இன்னைக்கு இருக்குது, கடுமையா இருக்குது. அது இஸ்லாமியர்களையும் பாதிக்குது. இன்னொன்னு, இஸ்லாமிய சிறை கைதிகளை விடுவிப்பதுல திமுக ரொம்ப தயக்கம் காட்டு. அந்த பிரச்சனையை அதிமுக கையில் எடுத்து சட்டமன்றத்துல உரிமை பிரச்சனை கொண்டு வந்த தீர்மானம் கொண்டு வந்த பிறகுதான் அவங்க அவசர அவசரமா ஒரு அமைச்சரவை முடிவெடுத்து ஆளுநருடைய ஒப்புதலுக்கு அனுப்புறாங்க. அதுக்கு முன்னாடி ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்க என்ன செய்யறாங்க, உச்ச நீதிமன்றத்துல ஒரு வழக்குல அவங்க அஃபிடவிட் என்ன ஃபைல் பண்றாங்க, தமிழ்நாட்டுல இந்த இஸ்லாமிய கைதிகளை விடுவித்தால் அது மீண்டும் வெடிகுண்டு கலாச்சாரம் வளர்வதற்கு பயன்படும், வித்திடும், அதனால அதை நாங்க ஒத்துக்கலன்னு சொன்னாங்க. அதுக்கடுத்து என்ன பண்ணாங்க, ஒரு 488 என்ற அரசாணை ஒன்று வெளியிட்டாங்க. 488 இலக்கமிட்ட அரசாணை. அதுல என்ன சொன்னாங்க, அவங்க இது 2021, 22 நடந்ததுதான், உங்க ஆட்சிக்கு வந்த பிறகுதான். 22 அரசாணையில என்ன சொன்னாங்க, யாரும் நாங்க விடுவிக்க முடியாதுன்னு ஒரு லிஸ்ட் அவுட் கொடுத்தாங்க. அந்த லிஸ்ட்ல இஸ்லாமிய கைதிகளை விடுவிக்க முடியாதுன்னு சொல்றாங்க, சொல்லியிருக்கிறாங்க. அப்படி இருந்தவங்க திடீர்னு மாற்றத்துக்கு காரணம் அதிமுக அந்த பிரச்சனையை எழுப்புனதுனால, அந்த மசோதாவை கொண்டு வந்ததுனால. வேற வழி இல்லாம இவங்களும் ஒரு அவசர அவசரமா அமைச்சரவையை கூட்டி திங்கட்கிழமை அதிமுக மசோதாவை அந்த பிரச்சனையை எழுப்புறாங்க. உடனடியா அமைச்சரவையை கூட்டி ஒரு அமைச்சரவை முடிவாக ஒரு அரசாணை பிறப்பித்து அதை ஆளுநருடைய ஒப்புதலுக்கு அவசர அவசரமா அனுப்புறாங்க. இதை இஸ்லாமியர்கள் புரிந்து கொள்கிறார்கள். இவங்க நமக்கு ஆதரவா இல்லை. இன்னொரு பக்கம் நீங்க பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் கட்சி இஸ்லாமியர்கள் வெறுப்போட தான் ஆதரிக்கிறாங்க. பாஜக தான் ஆதரிக்கிறாங்க. என்னன்னா, பாஜக மீது அவங்களுக்கு பெரும் வெறுப்பு இருப்பதனால அவங்க ஆல்டர்னேட்டிவா இருக்கக்கூடிய எதிர் அணியில் இருக்கக்கூடிய வாக்களிக்கிறாங்க. நீங்க சச்சார் கமிட்டி அறிக்கையை படிச்சு பாத்தீங்கன்னா, காங்கிரஸ் ஆட்சியில் 60 ஆண்டுகள்ல இஸ்லாமியர்கள் எவ்வளவு பின்தள்ளப்பட்டார்கள் நல்லாவே தெரியுது. எக்கனாமிக்கலாவும் சமூக ரீதியாகவும் வளர்ச்சி அடையல, வளர்ச்சி பெரிய லெவல்ல அடையல, பின்தங்கி இருக்காங்க, பட்டியலின மக்களுக்கு பின்னாடி போயிட்டாங்கன்னு சொல்றாங்க அந்த சச்சார் கமிட்டி அறிக்கையில. அதனால அவங்களுக்கு காங்கிரஸ் கட்சி மீது கோபம் இருக்குது, ஆனா பாஜக மீது ஒரு பயம் இருக்குது. அதனாலதான் அவங்க இங்கிட்டு போய் விழுகுறாங்க. ஆனா அதுலயும் கூட அவங்க அதிமுக மேல அவ்வளவு கோபம் அவங்களுக்கு இல்ல. பாஜக விட்டு வெளியே வந்த அதிமுக அவங்க ஆதரிக்கிறாங்க.